கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது சங்கீதங்களின் புத்தகம் 94:18 94 சங்கீதம் 18 என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று இந்த வார்த்தையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறபடினாலே அந்த வார்த்தையை குறித்து தியானிக்கும் போது இதில் உள்ள மறைபொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பலவீனத்தை அல்லது இயலாமையை நான் எப்பொழுது வெளியே சொல்லாமையே இருப்போம். நம்மால் இதற்கு மேல் தாங்க முடியாது என்ற நிலை வரும்போது மட்டுமே நாம் வாயை திறந்து பேசுவோம் அல்லது மற்றவரிடத்திலே சொல்லுவோம். அப்படியே நம் கால் சறுக்கத் தொடங்கும் போது எப்படியாவது நாம் நிற்பதற்கு முயற்சி செய்கிறோம். நம்முடைய முயற்சியெல்லாம் தோல்வியில் முடிந்து இனிமேல் நிற்க முடியாது என்று நமக்கு தோன்றுகிற போது அல்லது அவ்வாறுமாக நமக்கு தெரியும் போதுதான், அதுக்கு பின்புதான் நம் வாயை திறந்து ஐயோ என்று சொல்லுவோம், கால் சறுக்குகிறது என்று சொல்லுவோம். சங்கீதம் 94 அழகாக சொல்லப்படுகிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலன் இருக்கும் வரைக்கும் நாம் போராடி பார்க்கிறோம். எப்பொழுதாவது நம்முடைய பலனெல்லாம் குறைந்து இனிமேல் நம்மால் முடியவே முடியாது என்ற நிலை வருகிறதோ, அப்பொழுது மாத்திரம் என்னால் முடியவில்லை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று நாம் வாயை திறந்து மற்றவர்களிடத்தில் சொல்லுவோம். இவ்வாறு நாம் வாயை திறந்து பேசும்போதுதான் ஒரு சிலர் நமக்கு உதவி செய்ய மனமுள்ளவர்களாக முன் வருவார்கள். இது மனிதர்களுடைய விஷயத்தில் மாத்திரமல்ல, நம் தேவனாகிய கர்த்தரும் அப்படியே தான். கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார். நம்முடைய கால்கள் சறுக்கும் போது அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தர் ஏன் நமக்கு உதவி செய்யவில்லை என்ற கேள்வி நமக்குள் வரலாம். ஆனாலும் நம்முடைய சுய பலனையும் முயற்சியையும் நாம் நிறுத்தும் வரைக்கும் தேவன் ஒருபோதும் செயல்பட மாட்டார். நாம் முயற்சி செய்து அப்பொழுது கர்த்தரும் உதவி செய்து காரியம் வெற்றி அடைந்து விட்டால் மகிமையை நாம் கர்த்தருக்கு செலுத்த மாட்டோம். என்னுடைய முயற்சி என்று பெருமை பாராட்டுவோம். இது இயல்பு. தேவன் தம்முடைய மகிமையை ஒருபோதும் வேறொருவருக்கும் கொடார் என்று வேதம் தெளிவாக குறிப்பிடுகிறது. எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாயை திறந்து நம்முடைய நிலைமைகளை தேவனிடம் கூற வேண்டும், சொல்ல வேண்டும், எடுத்துரைக்க வேண்டும். அவ்விதமாக வாயை திறந்து எதெல்லாம் நம்மளால் முடியலையோ, தாங்க முடியலையோ, அல்லது எவ்விதமான இக்கட்டு இருந்தாலும் கூட தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அதுதான் பார்க்குறோம். எரேமியாவில் கூட பார்க்குறோம். எரேமியா 33:3 அழகாக அங்கே சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு உரைக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் நம்மளால் முடியாது என்னும்போது நாம் வாயத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் சொல்லணும். நம்முடைய வார்த்தைகளை கேட்கும் தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். அதில் மாற்றமில்லை. யோனா கூட பார்க்குறோம். நெருக்கத்திலே கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன் என்று மீனின் வயிற்றிலிருந்து கூப்பிடுகிறார். பின்பு மீன் யோனாவை கக்கும்படி தேவன் கிருபை செய்கிறார். அவ்விதமாக நம்முடைய வார்த்தைகளை கேட்கும் தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் சங்கீதம் 3
4ஆம் வசனத்தில் கூட அழகாக சொல்லப்படுகிறது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அவர் செவிகளை அடைத்துக் கொள்வதல்ல, அவரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்ற ஒரு அனுபவத்தோடு சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாக நாமும் அந்த அனுபவம் பெற நம்மால் முடியாத காரியங்களை தேவனை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு அந்த காரியங்களை வாய்க்க செய்து நம்மை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.